ஏய் ஜூலி, ஜூலி வா வா சாப்பிடு. ஒழுங்கா சாப்பிட்டு வீட்டுல இருக்க மாட்டியா? மேடையில் வீட்டிற்கும் மூத்தவர்களுக்கும் சூரியனை கண்ட தாமரை போல் மலர்ந்திருக்கும் நடுவருக்கும் ஊடகவியலாளர்களை தாக்குறதையோ தமிழக வெற்றி கழகம் ஒருபொழுதும் ஏத்துக்காது. அது போல நடக்கக்கூடிய ஈவெண்ட் எல்லாத்துக்கும் தமிழக வெற்றி கழகம் சார்பா மிக வன்மையான கண்டனங்கள் முதல்ல தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப நன்றி. அதே மாதிரி அந்த டிபேட்ஸ்க்குலாம் தாவேக்கால இருந்து போக சொல்லுங்க. யாரையா கருத்து என்னன்னு தெரியும். தாவேக்கா வரும் 15 நாள் எந்த காரணமும் இல்லாம வராம இருக்காங்க. நீங்க நியாயமா நடத்துறீங்க நம்பி தான் வந்திருக்கோம். நியாயமா அந்த டிபேட்ஸ்க்கு சொன்னேன். இல்ல நியாயமா, ஏன்னா அந்த பேனர்ல எம்டியாவே இருந்தது. ஆரம்பிக்கும் போது விவாதம் வேணாம். என்ன நடக்குது நீங்களே பாருங்க. ஏஞ்சி அப்படி போக சொல்லுங்க. இல்ல நான் கூட அங்க போய் நிக்கிறேன் மேடம். சத்தியமே உட்கார எனக்கு பிடிக்கல. கொஞ்சம் ஏந்திரிக்க சொல்லுங்க. இல்ல நான் ஏஞ்சி கூட அங்க போய் நிக்கிறேன். இன்னைக்கு இந்த டிபேட்ல முதல்ல அண்ணன் கேட்ட சில கேள்விக்கு பதில் சொல்லிடலாம். கம்யூனிஸ்ட் தோழர்கள் என்னைக்கு நியாயத்து பக்கம் நிப்போம், அப்ப எப்படின்னு திமுக பக்கம் நிக்கிறீங்க? சொல்ல முடியாதியா? சொல்ல முடியாதா? தூய்மை பணியாளர்கள் போராட்டம் பண்ணும்போது நைட்டு போய் போலீஸை விட்டு அடிச்சு துரத்துறாங்க. அப்ப படம் பார்த்துக்கிட்டு இருக்காரு முதல்வர். அன்னைக்கு பேச முடியல. ஏன் அது வந்து போர் வரும்போது முதல்வர் சொல்றாரு, என் பெயர் ஸ்டாலின், நானும் ஒரு கம்யூனிஸ்ட் அப்படின்னு. குச்சமே இல்ல. அந்த போராட்டத்துக்கு பதில் சொல்ல இன்னைக்கு வரைக்கும் எந்த போராட்டத்தையும் முதல்வர் பார்க்கவும் இல்ல, பதில் சொல்லவும் இல்ல. ஆனா கம்யூனிஸ்ட் தோழர்கள் அங்கேயே இருக்கிறதுக்கு சூஸ் பண்றீங்க. இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? காசு பணம் கட்டு மணி மணி. எலெக்ஷன்ல எல்லாருக்கும் இளைஞர்கள் மேல அக்கறை வந்துருச்சு. முதல்வர் என்னடானா இளைஞர்கள் கூட வைப் பண்றாரு, ஸ்கூல் பசங்களை கூப்பிட்டு வந்து ரீல்ஸ் போடுறாரு. என்ன திடீர்னு இளைஞர்கள் மேல கரிசனம் அப்படின்னா என்ன திடீர்னு பாசம்? அது ஆரம்பத்துல இருந்து இருக்கு. நான் தான் அதை எஸ்டாப்லிஷ் பண்றது இல்ல. என்ன திடீர்னு இளைஞர்கள் மேல கரிசனம் அப்படின்னா மொத்த இளைஞர்களும் ஒரு சைடா சாஞ்சிட்டாங்க போல இருக்கு. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. இளைஞர்களை பத்தி பேசணும்னு வரும்போதே இளைஞர்கள் முதலில் அரசியல் மயப்படுத்தப்பட்டு இருக்கிறார்களான்னு ஒரு கேள்வி இருக்கு. இன்னைக்கு சொல்றீங்க இல்லையா, ஆஹா அனில் 65 போட்டுருவாரு அண்ணன், புடுங்கிருப்பாரு. அப்படியே அப்படியே ஒரே புடுங்க புடுங்கி இங்க நட்டுருப்பாரு. வாய் என்ன வாயை வச்சுக்கிட்டு இது பேசுது. பார்க்க வந்த ஒருத்தர் இறந்திருக்காரு. அவரை பார்க்க போறது ஒரு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரா இருந்த அன்பில் மகேஷ் போய் பார்க்கறாரு. உங்க கட்சியில குழந்தைங்க சத்துணவு சாப்பிட்டு ஹாஸ்பிடல்ல போய் அட்மிட் ஆயிருக்கு. அங்க போய் பார்த்தாருங்களா? மாட்னாடா மானஸ்த. நாங்குநேரியில 9 பேர் கஞ்சா குடிச்சிட்டு டீ கடையில சும்மா உட்கார்ந்து இருக்கிற 30 பேர் அடிக்கிறான். முதல்வர் பேசிட்டாரா? பதில் சொல்லிட்டாரா? நான் என்னன்னா போற போக்குல ஒரு நிமிஷம் ஐயா, போற போக்குல 2 பேர் அடிச்சு சாவடிச்சுட்டு போயிட்டான். ஒரு பொம்பளை புள்ள காவல்துறை ஃபெயிலியரால இறந்திருக்குது. வேற என்ன சொல்லுவீங்க? விளாத்துக்குளத்துல நடந்த கொடுமையை அந்த காவல்துறை முதல்வர் பேசிட்டாரா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சாங்க. இது விவாதமா கொண்டு போறதுக்கு நான் சொல்லல. ஒரே ஒரு விவாதம் பண்ணுவோங்க ஐயா. என்னப்பா சண்டைக்கு வர மாதிரி? நீ வேணா சண்டைக்கு வாடா, நீ வேணா சண்டைக்கு வா. கரூர்ல துயரம் வந்த உடனே ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கடான்னு கண்ணு கலங்கி வந்து நின்னீங்களே, அந்த ரூல்ஸை சத்துணவுல ஏன் ஃபாலோ பண்ணலன்னு நான் கேட்கிறேன். மக்கள் புரிஞ்சுக்கணும். நீங்க இளைஞர்கள் உங்க பக்கம்ங்கிறதுக்கு இதுக்கு முதல்வரும் துணை முதல்வரும் கள்ளக்குறிச்சிக்கு போல, விளாத்திக்குளத்துக்கு போல, நாங்குநேரிக்கு போல, கோவைக்கு போல, குழந்தைங்க பாதிக்கப்படுற எந்த இடத்துக்கும் போல. போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. திமுக நிர்வாகி 2.5 வயசு குழந்தைய பாலியல் துன்புறுத்தல் பண்ணி அது சீசர் வந்து செத்து போச்சு. பதில் இல்ல. எப்பா சரியான விஷக்கிருமியா இருக்கான். உன்னைய பத்தி நான் கூட என்னென்னமோ ரசிக்கிறேன். நீ உடம்பு சீப்பாலா இருந்திருக்க. போடா மூஞ்சி லட்சக்கா துப்பிடுவேன். திமுக காரம் பண்ற அட்ராசிட்டிஸ்க்கு ஒரு வீடியோவே வருது. 5 ஆண்டுல 40,000 போக்சோ வழக்குகள் பதியப்பட்டிருக்கு. நம்ம குழந்தைங்க அந்த லட்சத்துல பாதுகாப்புல இருக்கு. இதுக்கு ஒரு அறிக்கை கிடையாது. எனக்கு ஒரு மாதிரி கேவலமான மாதிரி இருக்குடா. ஐயோ மச்சான், நீ கேவலமானடா, ஒரு மாதிரி கன்றாவியானவன்டா. 2 வயசு குழந்தைக்கும் பாதுகாப்பு இல்ல, 70 வயசு பாட்டிக்கும் பாதுகாப்பு இல்ல. என்ன நாடு இது? எங்க கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கீங்க தமிழ்நாட்டை? இப்படி எல்லாத்தையும் கெடுத்து மாணவர்கள் இளைஞர்களுடைய தலையெழுத்தை நாசமாக்கி சூனியம் பண்ணி வச்சுட்டு 2.0 கேக்குறாருங்க. வார்த்தை சொன்னார் ராஜீவ்காந்தி அண்ணன், எங்க கிட்ட மியூசிக் டைரக்டர் இருக்காரா, நடிகர் இருக்காரா? மொத்த ரெட் ஜெயிண்ட்டுமே உங்ககிட்ட தானே இருக்கு. மொத்த சினிமாவுமே அங்கதான் இருக்கு. கடை திறப்புக்கு ஒரு நடிகை வந்தார். கூட்டம் வந்தது வாஸ்தவம் தான்.
அங்கேயும் ஒரு நடிகர் இருக்கிறாரு, துணை முதல்வராகவே இருக்கிறாரு, ரோட்ல ஆளே இல்லாம ரோட் ஷோ பண்ணிட்டே போறாரு. யாருமே இல்லாத கடையில யாருக்குடா தியாத்திர? உன் கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லையாடா? போகும்போது கார்த்திகேயன் அவன் சொன்னாங்க, பயந்துட்டாரா? சிபிஐ ஆபீஸ்ல இருந்து சன்ரூஃப் ஓபன் பண்ணி அங்க இருக்கிற மக்களுக்கு கை காட்டிட்டே வராரு. அவரை பார்த்தா உங்களுக்கு பயந்தவர் மாதிரி தெரியுதா? இல்லனா என் இனமான சொந்தங்களே, வலசரவாக்கம் காவல் நிலையத்துக்கு வாங்கன்னு சொன்னாரே, அவரை பார்த்தா பயந்தவங்க மாதிரி தெரியுதான்னு நீங்க முடிவு பண்ணுங்க. வெக்கமா இல்ல? சீமான் அண்ணனுக்கு ஒரு பழக்கம் இருக்கு. எப்பப்பெல்லாம் யார் யாரெல்லாம் திமுகவை எதிர்த்து பேசுறாங்களோ அவங்களை எல்லாம் போட்டு அடிக்கிறதுக்குன்னே ஒரு ஆர்மி வச்சிருக்காரு. அதுதான் நாம் தமிழர். கண்டுட்டாளையா, சூச்சமத்தை கண்டுட்டாளே. அன்னைக்கு திமுகவை எதிர்க்கிறதுக்கு கேப்டன் நிற்கும் போது கேப்டனை என்னென்ன வார்த்தைகள் திமுகவும் நாம் தமிழரும் இந்த ஊடகங்களும் பேசியிருக்கோம். நேத்து முந்தானது ஒருத்தன் கட்சியை ஆரம்பிச்சுட்டு என் நேரம் ஃபுல்லா தண்ணியை போட்டு உள்ள இந்த பீஸ் உட்கார்ந்து இருக்கு. எது இந்த லூஸ் சுத்தனமா முதலமைச்சர் ஆகும் சொல்லி பாருங்க பீஸ். அவருக்கு பேர் வச்சிருக்காங்க, சொல்லக்கூடாது. கேப்டனா? கேப்டன் எது கேப்டன்? எதுக்கா கேப்டன்? என்ன தண்ணியை போட்டுக்கிட்டு போறது கேப்டனா? தண்ணியில மிதக்கிற கப்பலை ஓட்டவனுக்கு பேர் தான்டா கேப்டன். எந்நேரமும் தண்ணியில மிதக்கிறவனுக்கு பேர் கேப்டன் கிடையாது. விஜயகாந்த் ஐயாவை எப்படி டீமீன் பண்ணமோ டிஃபேம் பண்ணமோ அப்படியே விஜய் சாரை பண்ணிடலாம்னு அட்டம் பண்ணீங்க. ஆனா மொத்த பேரும் விர்ச்சுவல் வாரியர்ஸா இந்த பக்கம் நின்னு பதில் கொடுத்துக்கிட்டு இருக்கான். நாங்கெல்லாம் அப்பவே அந்த மாதிரி இப்ப சொல்ல வேணாம். போங்கடா போங்கடா, பிள்ளையோட்டில படிக்க வைங்கடா. போராட்டம் நடக்கிறது திமுக எதிரா, போய் தீர்த்து வைக்க வேண்டியது தாவேக்கா. கேட்டுக்கங்க இந்த அனாலஜிய. சார், இந்த லட்சத்துல நீட்டுக்கு ஒரு கேள்வி கேக்குறாரு சார். அந்த போராட்டத்துல உங்களுடைய தரப்பு கருத்துக்களை சொல்லி இத பேசிட்டு நான் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து சொல்ல கூடாது. ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே. நான் என்ன வந்து நீட்டை பத்தி ஒரு வார்த்தை சொன்னாங்க. 7.5% அரசு பள்ளி மாணவர்களுக்கு இடஒதுக்கீடுன்றது ஒரு சதி. அப்படியான அப்ப என்ன 2021 உங்களோட வாக்குறுதியில அதை 10% உயர்த்துவோம்னு சொன்னீங்க. எனக்கு நானே வச்சுக்கிட்ட சூன்யம். திமுக ஆட்சிக்கு வந்தால் நீட்டை விளக்கம் 2021 போய் சொன்னார் இல்லையா முதல்வர், துணை முதல்வர். இப்போ ஒரு போய் சொல்றாரு. அடுத்த வாட்டி ஆட்சிக்கு வந்த பிறகு ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டலுக்கெல்லாம் ஏசி போடுவாராம். உண்மைமா? சத்தியமா? என்ன பண்ணாங்கன்னா கிரிக்கெட் மேட்ச் ஆடாத மாற்றுத்திறனாளியோட கப்பை வாங்கி வச்சுக்கிட்டு போட்டோ ஷூட் பண்ணாங்க. இதெல்லாம் சிரிச்சுக்கணும். அது வந்து ரொம்ப எப்படி சொல்றது, தனியா உட்கார்ந்து ரொம்ப ஆழ்ந்து சிந்திச்சுட்டு குழப்பிக்கிட்டு இருக்க கூடாது. ஒரு சிரிச்சுக்கணும். தாவேக்கா மாதிரியே ஒரு மாநாடு, தாவேக்கா மாதிரியே ட்ரெஸ் கோடு, துண்டை சுத்தி தூக்கி போடுவேன்னா இதுதான் தாவே.